மணி 10 மணி ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கு பாரு பைத்தியம். மாமா எந்திரி, ஒரு சேதி இருக்குது. அப்படி என்ன பாப்பா சேதி இருக்கு? இவ்வளவு பறக்கடமா வந்து எழுப்புறிய? தூங்கிட்டு இருக்க என்ன? நம்ம கூட பயந்துகிட்டு இருந்தோம், எழுப்புறோம் அப்படி தூக்கத்துல இருந்து. இப்ப வாழ்வாழ்ந்து கத்துமேட்டு பரவாயில்ல, நல்ல மூடா தான் இருக்குது. இந்த நேரத்திலே கேட்க வேண்டியதுதான். அது ஒண்ணு இல்ல மாமா, நேத்து நீ தான் புலம்பிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு கடன் காட்சி ஜாஸ்தியா இருக்குதுன்னு. வாப்பாவும் வேலைக்கு போறது கிடையாது, வீட்டுல இருக்கிறாரு, எப்படிதான் கடன் அடைக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தியா? அதே எனக்கு மனசு உறுத்தலா இருந்துச்சு. காசு கூட, நான் போய் பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு நான் துபாய்க்கு போறேன். பாஸ்போர்ட் எடுத்த கையோட எவன் விசா கொடுக்குறான் உங்களுக்கு? அதுக்கு 6 மாசம் வெயிட் பண்ணணும் தெரியுமில்ல? அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ போய் பாச தெரியாத ஊர்ல போய் கஷ்டப்பட வேண்டியது இல்ல. ஆமா, இந்த அளவுக்கு பக்கத்துல இருக்கிற கள்ளக்குறிச்சிக்கு போ. அங்க போனீங்கன்னாவே வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். என்ன உண்மை சொல்றா? இந்த கள்ளக்குறிச்சிக்கு போனாக்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாமா? அப்படி யார் போய் சம்பாதிக்கிட்டு வந்தது லட்சக்கணக்கில்? வெளிநாட்டு போனா தானே சம்பாதிக்க முடியும். பரவாயில்லையே, கள்ளக்குறிச்சி பத்தி ஒன்றும் தெரியாமல இருக்கிற பேயனாட்டம். இப்போ இந்த பேனை இங்கே வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாம கள்ளக்குறிச்சி அனுப்ப வேண்டியது. அங்கே இப்போ கிடைச்சதா இல்லைன்னு தெரியலையே. இப்போ நானும் ஆகி போயிருச்சு. இப்போ பயலோ கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு எங்கிட்ட தண்ணி வச்சுக்கிட்டு கல்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு அங்கே போய் குடிச்சாலாச்சும் உசுறு போயிருமே. உசுறு பண்ணாலும் நம்மளுக்கு பணம் வந்து சேர்ந்துடும். இவனை வச்சுக்கிட்டு மாறிக்கிறதுக்கு அனுப்பி விட்ட வேண்டியதான் கூட பேசாம இப்போ கள்ளக்குறிச்சிக்கு. என்னம்மா நான் பாட்டு கேட்டு இருக்கேன், நீ ஏதோ யோசனை பண்ணி நிற்கிறியா? அப்படி யார் போய் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சது கள்ளக்குறிச்சியில்? யாருன்னு சொல்லு, நான் போறேன் கள்ளக்குறிச்சிக்கு. ஒரு ஆளு 2 ஆள் சொல்லலாம், போனாலும் எல்லாருமே லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலுவ. அதான் பாப்பா சொல்றேன், நீ வந்து கள்ளக்குறிச்சிக்கு போனீங்கன்னாக்கா கை நிறைய சம்பாதிக்கலாம். அது ஒரே நாள்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இந்த கிளம்பிட்டோம்ல கள்ளக்குறிச்சிக்கு, நான் திரும்பி வரும்போது ஒரு அம்பானியா திரும்பி வரேன் பாரு. கொஞ்சம் நீடா சேர்த்து நீ திரும்பி வரும்போது அம்பானியா வரியா இல்ல அதுக்கு மேல வளர்ந்து வரியாடு தெரியலையடா. கொஞ்சம் இருடா, கடைசியா உன்னை பாத்துக்கிறேன். என்ன மாமா அப்படி சொல்றா? இதை கடைசியா பாத்துக்கிறேன்னு சொல்றா? அது ஒண்ணு இல்ல பாப்பா, எனக்கும் வயசாகுது. நல்லது கெட்டது எது நடந்து போயிடுச்சுட்டாக்கா உன்னை பார்க்க முடியாம போயிருமேன் தான் கடைசியா உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நீ அப்படியெல்லாம் போற ஆளா? நீ கிடப்பா 100 வருஷத்துக்கு. நான் தான் இருப்பேன் இல்ல தெரியல. சரி நான் உன்கிட்ட போயிட்டே பேசிக்கிறது நேரம் இல்ல. நான் இந்த கிளம்புல கள்ளக்குறிச்சிக்கு. என்ன சேட்டு கையில பேக் கூட வரானே? ஒரு வேளை வீட்டு விட்டு வேட்டி விட்டாங்களோ? ராத்திரி வந்து ஒரு மார்க்கமா வீட்டுக்கு போனானே, வீட்டுல தெரிஞ்சு போய் வீட்டு விட்டு வேட்டி விட்டாங்களோ? என்னடா சேட்டு கையில வந்து பேக் கூட வந்துருக்கா? ஏதோ புடவை வியாபாரம் பண்றவனாட்டா? இது புடவை வியாபாரமா? சும்மா லூசாம பேசிருக்காங்க. புடவை வியாபாரம் பண்றேன். நான் எங்க மும்மாட்ட போய் வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும், இன்னும் பணம் கொடு அப்படின்னு கேட்டேன். துபாய்க்கு போறேன் அப்படின்ட்டு. எங்க மும்மா சொன்னிச்சு, நீ எல்லாம் போய் பார்த்து தெரியாத ஊர்ல போய் வந்து கஷ்டப்பட வேண்டியது இல்ல, இன்னைக்கு கள்ளக்குறிச்சிக்கு போனீங்கன்னாக்கா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அதான் சரி ஓகேன்ட்டு நான் கள்ளக்குறிச்சி கிளம்பிட்டேன். கள்ளக்குறிச்சி எங்க மாப்பிள்ள இருக்குது? எப்படி போகணும் கள்ளக்குறிச்சிக்கு? எதுவும் கும்பமா வந்து உன்னை கள்ளக்குறிச்சிக்கு போக சொல்லுதா? அது சரி, அதுதான் சொன்ன ராத்திரியே. நீ மார்க்கமா போகும்போது ஒரு கொய்யாக்கா தின்னுட்டு போடான்னு சொன்னதை கேட்டியா? நீ இப்போ திங்காம போனதுனால உனக்கு கும்பமா வந்து கள்ளக்குறிச்சிக்கு கொண்டு போக சொல்லுது. ஏடா லூசரமா பேசிட்டு இருக்கா? அப்ப நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? கள்ளக்குறிச்சிக்கு போறதுக்கு வழி கேட்டேன். அதை சொல்ல விட்டுவிட்டு தேவையில்லாம எதுக்கு கொய்யாக்கா பத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா? நான் லூசாவே இருந்துட்டு போறேன். உனக்கு வந்து கள்ளக்குறிச்சியை பத்தி தெரியுமா? கள்ளக்குறிச்சிக்கு எதுக்கு உங்க கும்பமா போக சொல்லுன்னு தெரியுமா உன்ன? எங்க மூமா சொன்னிச்சு, துபாயில எல்லாம் போனோம்னாக்கா வந்து மாசத்துக்கு 5000 10,000 தான் நீ அனுப்புவா. அதனால என்னத்தை சம்பாதிச்சு நம்ம கடங்காட்சி அனுப்ப முடியும். அதுக்காக கள்ளக்குறிச்சிக்கு போனேன்னாக்கா ஒரே நாள்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு சொன்னிச்சு. அதுக்காக கிளம்புறேன். உனக்கு வழி தெரிஞ்சா சொல்லு, இல்லைனாக்கா நான் வேற ஆள்கிட்ட கேட்டு நான் போறேன். அத லூசு பேலாட்ட பேசாதடா. நீ தண்ணி அடிக்கிறது உங்க மூமாக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அதுக்காக உன்னை வந்து கள்ளக்குறிச்சிக்கு அனுப்புது. கள்ளக்குறிச்சியில வந்து இப்போ வந்து சாயத்தை குடிச்சிட்டு வந்து பல பேர் செத்தாகல. கவர்மெண்ட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்குது. ஆனா நீங்க தேவையில்லாம குடிச்சிட்டு கிடந்து சுத்திக்கிறதுக்கு அங்க போய் குடிச்சதுனால செத்து போயிருவா. உனக்கு அவங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கிடைச்சி போயிரும்ல ஒரே நாளையில. அதுக்குதான் உன்னை வந்து கள்ளக்குறிச்சிக்கு அனுப்புறாங்க உங்க மாமா. என்ன மாப்பிள்ள சொல்றா? அப்ப நான் செத்ததுக்கு அப்புறம் அதுக்கு பணம் வாங்குறதுக்காக என்ன அங்க அனுப்புதா? இன்னைக்கு அதுக்கு சங்க அறுத்து போறோம் பாத்துக்க.